எப்போ பெயிண்டர்லாம் ஃபேமஸ் ஆனா தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். பெயிண்டர் எப்போ ஃபேமஸ் ஆனாங்க கேட்டிங்கன்னா, கேமராவை கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் பெயிண்டர் ஃபேமஸ் ஆனாங்க. கேமரா கண்டுபிடிச்சி 100 வருஷம் கழிச்ச பிறகு தான் கேமரா சக்ஸஸ் ஆச்சு. அந்த 100 வருஷத்தில் தான் டாவின்சி, ரெம்பரான் எல்லாம் ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ் கேட்டால், அந்த காலத்தில் வந்து ஓவியருக்கு மட்டும்தான் வந்து எந்த அரசனாக இருந்தாலும் ஹிட்லர் இருந்தாலும் எல்லாம் அடிபடிச்சு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட போர்ட்ரேட் வேணுங்கிறதுனால. மற்ற எல்லா ஓவியர் தான் அந்த காலத்தில் கிங்கு. எல்லா வீட்லேயும் ஒரு பெயிண்டர் இருப்பாங்க. எல்லா அரண்மனை எல்லா ராஜாவுக்கும் ஒரு பெரிய பெயிண்டர் வச்சுருப்பாங்க. எல்லா அந்த மாதிரி பெயிண்டர் வந்து கம்பல்சரி ஓவியர்கள் வந்து. ஆனால் அப்போ அவங்க ஃபேமஸ் ஆகவே இல்லை. கேமரா வந்த உடனே எல்லாரும் இந்த பயத்தில் அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அதில் நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம அந்த காமெடியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாவின்சி இந்த மோனலிசா பெயிண்டிங் எப்படி ஃபேமஸ் ஆச்சு? அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட விஷயம் ஏதாவது வித்தியாசமாக போடணும். நம்ம சொல்ல வித்தியாசமாக சினிமா போடுறோம்ல, அந்த மாதிரி வித்தியாசமாக பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்ணு ஆண் எல்லாத்தையும் சேர்த்து, பெண்கள்லாம் வந்து நளினமாக இருக்குங்களா, நல்லா மோட்டவாக இருப்பாங்க, ஐப்ரோ இருக்காது, அது மாதிரி கொஞ்சம் ஆம்பளையாக இருக்கும், பொம்பளையாக இருக்கும், சிரிக்கமாக இருக்கும், சிரிக்காம இருக்கும். இதை வரைஞ்சிட்டு கடைசி வரை அவர் சாவரவர்னா அவர் அந்த பெயிண்டிங்கை விற்கவே இல்லை.